அறியாமல் ஒருவன் தீங்கு நாளுக்கு நேரா பயணம் பண்ணி கொண்டிருக்கிறான். So without knowing this, unaware of this situation, a person is going the time of trouble. ஆனால் சங்கீதக்காரன் சொல்றாரு, But the psalmist says, இந்த மாதிரி அநியாயம் செய்யறவங்க எனக்கு தீங்கு நாளை அவங்க ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, தீங்கு நாளிலே கர்த்தர் என்னை தன்னுடைய கூடாரத்திலே மறைத்து, தேவன் தம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து கர்த்தர் என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். Here psalmist says, when this wicked trying to take me to the time of trouble, but in the time of trouble the Lord shall hide me in his pavilion, in the secret place of the tabernacle he shall hide me, he shall set me upon a rock. ஞானமா என்கிட்ட பேசி என்கிட்ட வந்து அநியாயத்தை செய்யலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே கர்த்தர் பிடிப்பார். In front of the people who try to act wisely and try to cheat me and do the injustice, the Lord will catch the wise in their own craftiness. இந்த மாதம் கர்த்தருக்குள்ள விசுவாசிங்க. You believe this month in the Lord? என்னுடைய தேவன் யார் என்றால், என்னை தீங்கு நாளில் மறைக்கிற தேவன். Who is my God? He is a God who hides me in his pavilion in the time of trouble. Hallelujah. Hallelujah. எந்த இடத்துல கர்த்தர் என்னை மறைக்கிறார்? Where will the Lord hide me? எனக்கு விரோதமாக அநியாயம் செய்யும்படி கிரியைகள் நடக்கும்போது கர்த்தர் என்னை தன்னுடைய கூடாரத்திலே மறைப்பார். The Lord will hide me in his pavilion when fierce work of injustice happen against me. இந்த அநியாயம் எனக்கு எதிராக பின்னப்படுகிறது என்று நான் அறியாமல் ஒரு அறியாதவனாக நான் என்னுடைய நாட்களை நான் கடத்தி கொண்டு போகும்போது, when I lead my life unknowing, unaware that this injustice being knitted over me, கர்த்தர் எனக்காக மறைவிடத்தை உண்டு பண்ணி தீங்கு என்னை அணுகாதபடி காக்கிற தேவனாய் இருக்கிறார்.